165. ஸோ இந்த கொஷின் என்னென்னு பாருங்கள். ஏக்கு பதிலாக என்ன போட்டுக்கணும், ப்ளஸ் போட்டுக்கணும். பிக்கு பதிலாக டிவிஷன், சிக்கு பதிலாக மல்டிப்ளிகேஷன், டிக்கு பதிலாக மைனஸ். அப்போ இதுக்கான வேல்யூ என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த வேல்யூஸை வந்து இதில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ அப்போ 1/5 சிக்கு பதிலாக என்ன மல்டிப்ளிகேஷன். ஸோ நெக்ஸ்ட்டு என்ன 2 இருக்குது. பிக்கு பதிலாக என்ன டிவிஷனு. ஸோ நெக்ஸ்ட் என்ன இருக்குது 1/5. அதுக்கப்புறம் ஏங்கிறது ப்ளஸ்ஸு 1/5, டிங்கிறது மைனஸ். ஸோ -1/10. ஓகேவா? ஸோ இதுதான் நம்ம இப்போ சால்வ் பண்ண போகிறோம். ஸோ இப்போ எப்போவுமே வந்துட்டு நம்மளுக்கு என்ன தியரி தெரியும், பாட்மாஸ் தியரி தெரியுமா? ஸோ பாட்மாஸ் அப்படின்னா என்னது, ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டில் இருக்கிறது பார்க்கணும். அடுத்தது ஆஃப் இருந்தது அப்படின்னா ஆஃப் பண்ணிடணும். அதாவது ஆஃப் இருந்தது அப்படின்னா அதை முதல்ல சால்வ் பண்ணணும். அதுக்கப்புறம் டிவிஷன் சால்வ் பண்ணிவிட்டு மல்டிப்ளிகேஷன், அப்புறம் அடிஷன், சப்ராக்ஷன். ஓகேவா? ஸோ இதுதான் வந்துட்டு ஆர்டரு. ஸோ ப்ராக்கெட்டும் இல்லை, ஆஃபும் இல்லை. ஸோ நெக்ஸ்ட் என்ன டிவிஷன் தான் இருக்குது. ஸோ டிவிஷன் என்ன பண்ணலாம், மல்டிப்ளிகேஷனாக மாற்றுறதுக்கு என்ன ஆகும், ரெசிப்ரோக்கலாக சேஞ்ச் ஆகுமா? ஸோ இப்போ மற்றதெல்லாம் அப்படியே வச்சுக்கலாம். ஸோ 1/5 × 2 × 5. ஓகேவா? ஸோ மல்டிப்ளிகேஷன் ஆகிடுச்சு, அப்படியே டிவிஷன் வந்துட்டு என்ன ஆகிடுச்சு, மல்டிப்ளிகேஷனாக சேஞ்ச் ஆகுது. அப்போ இது வந்துட்டு ரெசிப்ரோக்கல் ஆகிடுது. அப்போ 5/1. ஸோ டிவைடட் பையில் 1 தேவையில்லை. ஸோ அதனால் × 5. ஓகேவா? ஸோ ப்ளஸ் 1/5 -1/10. ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா மல்டிப்ளிகேஷனில் இருக்கிறது இது 3 நம்பர் தானே. ஸோ இப்போ கேன்சல் பண்ணலாமா? ஸோ 15 is 5, 15 is 5ன்னு கேன்சல் பண்ணிடலாம். 1 × 2 2, 2 × 1 2 தான். ஸோ இப்போ 2 + 1/5 -1/10. ஓகேவா? ஸோ 2 அப்படியே வச்சுக்கலாம். முதல்ல இந்த சப்ராக்ஷனை வந்து சால்வ் பண்ணிக்கலாம். ஏன் அப்படின்னா இது டிவிஷனில் இருக்குல்ல, அதனால் இதை முதல்ல சால்வ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும், எல்சிஎம் வந்துட்டு 10. இதோட 2 மல்டிப்ளை பண்ணால் 10 வரும். ஸோ அப்போ நியூமரேட்டர் கூட அதே தான் மல்டிப்ளை பண்ணுவோம். 1 2 -10ஓட எதை மல்டிப்ளை பண்ணால் 10 கிடைக்கும், 1 மல்டிப்ளை பண்ணால் கிடைக்கும். ஸோ அப்போ மேலேயும் 1. ஸோ 2 - 1. ஓகேவா? ஸோ அப்போ நம்மளுக்கு என்ன கிடைக்குது, 2 + 2 - 1 எவ்வளோ 1. ஸோ 2 + 1/10. ஸோ 1/10 நம்ம எப்படி எழுதலாம், 0.1 அப்படின்னு சொல்லிட்டு எழுதலாமா? ஸோ அப்போ 2 + 0.1 எவ்வளோ, 2.1. ஓகேவா? ஸோ இதான் வந்துட்டு இதுக்கான வேல்யூ. புரிஞ்சுது அது சமயம் எப்படி போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பாயிண்டில் கேட்டாங்க அப்படின்னா இந்த மாதிரி வரும். சப்போஸ் வந்துட்டு பாயிண்டில் இல்லாமல் நம்பர்ஸில் கேட்டாங்க அப்படின்னா 21/10 அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஓகேவா? ஸோ புரிஞ்சுது அந்த சமயம் எப்படி போட்டிருக்கோன்னு. ஸோ புரிஞ்சுதுன்னா லைக் பண்ணுங்கள், புரியலன்னா என்ன புரியல அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ப்ளேலிஸ்ட்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ப்ளேலிஸ்ட் செக் பண்ணிங்க அப்படின்னா எல்லா சம்ஸ்க்கான ஆன்சர்ஸுமே பார்த்து தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ.